உன்னால முடியாது அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நீ சொல்லலாம், எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ பேசிக்காகவே ஒரு மேன்லினஸ் நிறைய பொருந்திய ராசிகளில் மேஷமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இவங்க வந்து லவ் பண்ணுவாங்களா? லவ் இல்லாமல் என்ன? லவ் வந்து எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். எந்த ராசி லவ் பண்ணாதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி எனக்கு தெரியாது. எல்லா ராசியுமே லவ் பண்ணும். லவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுகமான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட லவ் மேஷராசி பண்ணுவாங்களா? சாலிடாக பண்ணுவாங்க. இவங்களோட லவ் எப்படி இருக்கும், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, யாரை பார்த்து பெரும்பாலும் அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா ரிஷபத்தை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. ரிஷபத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகாத ராசியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மேஷம் வந்து யாரை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்கன்னா கன்னியை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. எதனால் கன்னியை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க? கன்னி இவங்க ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டி. ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கலகலன்னு இருக்கும், டாமினேட்டிங்காக இருப்பாங்க. கன்னி இருக்கிற இடமே தெரியாது. எப்படி? கன்னி வந்து பாருங்க, வெரி குட் அப்சர்வர்ஸ். நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, கச்சன்னு பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அட்ராக்ட் பண்ணுவாங்க. வசீகரத்தன்மை அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். ஸோ இந்த பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க? கன்னியை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. கன்னியை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. அந்த பிள்ளை நிறைய விஷயம் செய்யும், இந்த பையனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேஷராசி ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி, உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் கன்னிராசி பெண்கள் அப்படி கிடையாது. கன்னிராசி வந்து பாருங்க, மற்றவங்களை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க கொஞ்சம் டேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி. கண்ணியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கன்னிராசி பிள்ளையை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளை ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், நிறைய பேசாது, கண்ணாலேயே பேசும். ஆக இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ரொம்ப பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின் போது கன்னி மேஷத்துக்கு ஒத்து வருமா? சாலிடாக ஒத்து வர்றது இல்லைங்க. 100% வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி ஜென்ஸ் வந்து கன்னிராசி பெண்களை லவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த லவ்வே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுது. அதுக்கும் மேலே அவங்க திருமணம் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா திருமணத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதையும் மீறி கன்னியோட ஒரு சுகமான வாழ்க்கை வாழறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா? அப்போ அந்த மெஜாரிட்டி வின்ஸ்ல ஆஸ்பெக்டில் மேஷத்துக்கும் கன்னிக்கும் பெருசாக ஒத்து வரல. ஆனால் ஆடு யாரை நம்போம்? கசாப்பு கடைக்காரனை தான் நம்போம். அந்த விதத்தில் மேஷம் வந்து பாருங்கள், கன்னிக்கிட்ட தான் பயங்கரமாக அட்ராக்ட் ஆவாங்க. அட்ராக்ட் ஆகிட்டு இவங்க லவ்வை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக போய் அந்த பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் மேஷம்யா, நான் இறங்கி போகிறதா சான்ஸே இல்லை. நான் பண்ணுற அலப்புறையில் அந்த பிள்ளையா ஓடி வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் செய்வேன். என்னென்ன விஷயங்கள் செய்வேன்?